சுந்தரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியின் அன்பான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. திருக்கணிதப்படி சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து விரய சனியாக ஆக போகிறாரு. அதே போல் தற்பொழுது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு மே மாதம். அதே மே மாதம் முக்கிய பெயர்ச்சியான ராகு கேது பெயர்ச்சிகள் வரப்போகுது. இப்படி 3 முக்கிய கிரகங்கள் பெயர்ச்சி இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனி மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகுதுன்னா அது மிக இல்லை. இப்போ இது வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். அதனால் நல்ல லாபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். குடும்ப வழியில் நிம்மதி, பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. அதே சமயத்தில் ராகு பகவான் 12ல் இருந்து சற்று விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் கேது 6ஆம் இடத்துல இருந்து உங்கள் கடன்களை கட்டுக்குள் வச்சுருந்தார். நோய்களை இல்லாமல் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். இந்நிலையில் வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இவை உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் சில முன்னேற்பாடுகளையும் நீங்கள் செய்யணுங்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சொல்ல போகுது. சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால 7.5 சனியோட துவக்கமாக விரய சனியாக இருக்குது. இந்த பாதிப்பு பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. திட்டமிட்டு சுப செலவுகளை பண்ணிங்க. உங்கள் முதலீடுகளை நல்ல விதமாக யோசித்து பண்ணிங்கன்னா எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனியோட பார்வை படுறதுனால குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சேமிப்பு கரையலாம். பணம் ஆனால் ஏதோ ஒரு வழியில் வரும். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், கடன்கள் இதெல்லாம் தீர்றதுக்கும் நீண்ட கால வழக்குகள் தீர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். ஒரு வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்தீங்கன்னா வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்கள் தந்தை வழியில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக செஞ்சிங்க. அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் செஞ்சிங்க. உடல் நலத்தில் உங்களுக்கு சின்ன உபாதைகள் வர்றதுக்கு ஏற்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வேலைக்கு சாப்பிடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்யுங்க. இரவு நேரத்தில் ரொம்ப அலைச்சல் செஞ்சுக்க வேண்டாம். வரவுக்கேற்ற செலவு வரும். கடன், நோய் எதிர்ப்பு இதெல்லாம் கட்டுப்படும். குரு 3ஆம் இடத்திற்கு போகிறதுனால சில பிரச்சனைகள், சில அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலை மாற்றம், பொறுப்பு மாற்றம் வரலாம். இருக்க வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நாளைக்கு யோசித்து செய்யுங்க. புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு பழைய வேலையை விட்டுற வேண்டாங்க. முதல் 6 மாதம் ராசிநாதன் செவ்வாய் நீசத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஒரு விதமான மனசில் டென்ஷன் இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிங்க. வீண் வாக்குவாதம் எதுவும் இருக்காதீங்க. ஜென்ம சனி ஒரு பெரிய கடுமையை செய்யாது அப்படின்னு சொன்னாலும் செலவுகளை கட்டுப்படுத்திங்க. கல்வி நல்லா இருக்கும். பயணம் அதிகமாக இருக்கும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு அதிக செலவு பண்ணுற வாய்ப்பு இருக்குங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.